படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை பத்தி சொல்றாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா ஒரு நியூஸ் மீடியா கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த கம்பெனியை அதுக்கப்புறமா ஹீரோ பாத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஹீரோவுடைய அப்பா எப்படி அப்படின்னா நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான நியூஸை மட்டும்தான் போடுவேன், எல்லா நியூஸையும் போடுவேன், எல்லார பத்தியும் பேசுவேன், காசுலாம் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நேர்மையான ஆளு. ஹீரோ அந்த மாதிரி கிடையாது. இவரு கம்பெனியை பாத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா காசு கூட போதும், காசு கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன நியூஸ் எல்லாம் போடுவேன், என்ன நியூஸ் எல்லாம் போடாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எத்திக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பயங்கரமா கடுமையா உழைச்சி நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த கம்பெனியை பயங்கரமா வளர்த்துட்டாரு. உலகம் முழுக்க எக்கச்சக்கமான கண்ட்ரியில நம்ம ஹீரோவுடைய கம்பெனி செயல்படுத்திட்டு இருக்கு. மக்களே, நம்ம ஹீரோக்கு தாழ்ந்த ஆணவம் ரொம்பவே அதிகமா இருக்கு. என்னால எல்லாமே முடியும், நான் நினைச்சா எல்லாமே முடிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூல அங்க ஏதோ ஒரு கேள்வி இவருக்கு பிடிக்காத கேள்வியை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணுங்க, நான் இதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு பிரான்ச்சோடைய மேனேஜருக்கு கால் பண்றாரு. ஏ என்னையா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னும் போது நான் சொல்லிதான் அமிச்சேன், ஏன் அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னே தெரியல, நான் பாத்துக்கிறேன், நீங்க அந்த கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணாம மத்த எல்லாமே பேசி முடிங்க, ஏன்னா கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்த டெலிகாஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்ப போடாம விட்டா சரியா இருக்காது, நீங்க என்ன தோணுதோ அதை மட்டும் பேசி இந்த இன்டர்வியூ மட்டும் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ இன்டர்வியூவே முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா யூரோப்ல ஏதோ ஒரு கண்ட்ரில இருக்காரு. இப்ப மனைவியும் மகனும் கால் பண்றாங்க. போன வாரம் பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் தான் நம்ம ஹீரோ பத்தி சொல்றாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் பர்த்டே அந்த பர்த்டே கூட வராம இதுக்கப்புறமா தலைவலியாங்க அப்படின்னா கூடாது அப்படின்னா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான முடிச்சுட்டு போடுவேன், ஆல்மோஸ்ட் போடுவேன், நான் வந்து பேசுவேன், கால் பண்ண வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு நேர்மையான ஆளாரு. கால் முடிக்கிறாரு, ஆல்மோஸ்ட் பார்த்து ஆரம்பிச்சுட்டு அப்புறமா அந்த மாதிரி ஜாலியா போயிட்டு அப்படின்னா நான் என்ன நியூஸ் எல்லாம் போடுவேன், என்ன நியூஸ் எல்லாம் போடாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் கிடையாது. இன்னும் பயங்கரமா கடுமையா இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த கம்பெனியை பயங்கரமா ஆரம்பிச்சாரு, உலகம் முழுக்காரு. இப்ப மன கடைசியில நம்ம ஹீரோடைய கம்பெனி செயல்படுறாங்க. மக்களே, நம்ம ஹீரோ அப்படின்னு ஆனவம் ரொம்பவே அதிகமா இருக்கு. என்னால எல்லாமே முடியும், நானே அப்படின்னு எல்லாமே முடிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ அந்த வந்து ரொம்ப பயங்கரமா இருக்க போது உங்களுடைய முடிக்காத பர்சன் பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணுங்க, எல்லாமே சொல்ல மாட்டேன், முதல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே போய் ஒரு மேன் சொல்லி நானா நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க, இந்த கொண்டுக்கிறாங்க அப்படின்னு டைம்ல நான் ஃபேமிலி தான் தலைவலி கிடையாது, நான் சொல்லுங்க ஒழுங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு இந்த ரூட் மட்டும் யாரும் பண்ணாம வரப்போது முடிங்க பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த பரவாயில்லைன்னு சொல்லிட்டு முன்னாடியே அனௌன்ஸ் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. பட் ஆசையா இருக்காது, நாங்க என்ன பண்ணுவோம் அதை நம்ம பேசி இன்டர்வியூ மட்டும் அவர் வரமே வந்து அவரு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ திரும்பியே முடிஞ்சிருமே அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரு வந்து ஏதோ ஒரு கண்ட்ரில இருக்காரு. இப்போ மனைவியும் மகளும் கால் பண்றாங்க, போன வாரம் ஃபைன் பண்றாங்க, அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. வாரம்னா வீட்டுல வச்சிருக்காரா 5 to 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல என்னடா இது இப்பதான் ஒரு 1 hour 2 hour போன வாரம் பார்த்தா பர்த்டே கூட வராம லேட்டாக சாப்பிடாரு. இப்போ மறுபடியும் கூடாது அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த பையன் அனுப்பிட்டு இருக்கான். நான் வந்து ரொம்ப ஆல்பம் மாதிரி கிளம்பிட்டேன், நான் வந்து அதுக்கு முன்னா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கார்ல முன்னாடி கார் வந்து வீட்டை கால் பண்றாரு. ஆல்மோஸ்ட் இவங்க கரெக்டா ட்ரை பண்ணவங்க முன்னாடி யாரையா கால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வேணா அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது, இதெல்லாம் குடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னா அதுக்கப்புறமா நான் சொல்ல கால் பண்றாரு. எங்க விஷயம் பார்த்தாங்க அவங்கள போல முதல்ல நான் சொல்ல விஷயம் மாதிரி இந்த போனை கிளம்புறாரு வச்சுக்காரு போன் செட் பண்ண அப்படின்னா எனக்கு கால் அப்படின்னு சொல்லும்போது அவங்க போயிட்டு நம்ம செட் பண்ணாங்க. இந்த போன் நம்பர் ஒரு எனக்கு உங்க அக்கௌண்ட்ல இருந்து கேட்கும்போது யாரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு வரேன், டைட்டா போட்டுக்கோ எனக்கு சாப்பிடாதே பயங்கரமா இருக்க போது கால் பண்ணா பயங்கர பணக்காரே அப்படியே ஸ்டேட்டஸ் கூட இருப்பேன், எனக்கு எல்லாமே தெரியும், மூலத்துக்குள்ள இருக்கு நீ எல்லாம் அவங்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்னா தெரியல, ஏதோ ஒரு சம்பவம் வந்து கையில பிரான்சி நம்மளால கையிலே கிடையாது, நான் மருந்து ஒழுங்கா பத்தின எல்லாமே தெரியும், இந்த ரோட்ல எல்லாம் பயங்கர வரப்போது போன பண்ணாம நான் சொல்றது மட்டும் பண்ணு. யாரா இந்த பைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் எல்லாம் நேர்மையானது மனுஷன் அவனுக்கு அந்த ஹாப்பி கால் பண்ண நம்ம இருக்கு பாரு அப்படின்னு சின்ன பையன் நம்ம ஹீரோக்கு யாரோ கால் பண்றாங்க, இப்போ கால் பண்றாங்க இல்லையா அந்த காலை அட்டன் பண்ணி பேசி நல்லா வீடியோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கால் எடுக்கிறாரு. கால் பண்ணது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோடைய அப்பா காசு யாரோ ஹேக் பண்றாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த கம்பெனிக்கு வீட்டுக்கு ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, அந்த 6 மணி நேரம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணாரு, இப்பதான் ஒரு 1 hour 2 hourல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா இருக்கேன் ஆனா நல்லா சொல்லுவாய் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போனதுக்கு அப்புறமா போலின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட ரொம்ப ஆசையா போட்டு காசுலாம் வாங்கி தரான். அந்த காசு
மக்களே அந்த ஹேக்கர்லாம் ரொம்ப எல்லாம் போட்டு வீடியோ கால் பண்றா அப்படின்னு போது ஐயா சாமி உங்க மேல போட்ட நீக்கு வந்து நல்ல மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருந்தாலும் அவனுக்குமே உங்க மேல வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்கு எவ்வளவு ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்க அப்பா மேல எனக்குமே நிறைய மரியாதை முதல்ல நான் சொல்ற ஒரு கால் பண்ணி சொல்றேன் போன கால் பண்ற வேலையாம நான் போன கட் பண்ணி போன கட் பண்ணி சமக்கோ வரும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கள் மண்டையெல்லாம் வலிக்கிட்டு அவர் கால் பண்ணிட்டு சொல்லுங்க அந்த உங்க அக்கௌண்ட்ல வந்து கோட்கோட்களே மாற்றப்பட்டிருக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரேன் காரணம் நம்ம ஹீரோ வந்து எங்க ஷாக் ஆகுறாரு மறுபடியும் நிறைய கால் பண்றாரு யாரு ஒரு கோடி கிடையாது பல ஸ்கூல் கூட இருப்பேன் எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும் போன கிறிஸ்துமஸ் காலே என்ன பண்ண ஞாபகம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு அப்படியே போல ஆனா ஏதோ ஒரு காரணம் மட்டும் கரை அப்படிங்கிறத வந்து நம்ம ஹீரோ எனக்கு கவலையே கிடையாது அவனுக்கு உண்மை பொதுவாக எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை பத்தி எதுவும் லேட்டாக வச்சிருக்காரு அது போல கட் பண்ணாம நம்ம ஹீரோட மான மரியாதை எல்லாமே சாப்பிட பாலா இருக்கு எல்லா விஷயத்தையும் நேர்மையான நல்ல மனுஷன் அவனோட வீட்டுக்கு நீலாக்குள்ள எவ்வளவு பாரு அப்படிங்கிறத சொந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு யாரும் கால் பண்ணாங்க மேபி கால் பண்ணாங்க இல்லையா நம்ம அட்டன் பண்ணி பேசி நான் லைட்டே வெயிட் பண்றேன் அப்படின்னு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிருக்காரு அதனால நீ யாரு பண்ணுவேன் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன அப்படின்னா ஆழமா தெரியும் அப்படின்னு எனக்கு என்னமோ அந்த அவர் கூட இருப்பாங்க லவ்டா இருக்கு அவங்க வந்து அந்த ஒரு கம்பெனி சேர்ந்து ஆள் கால் பண்ணாரு என்னோட விஷயம் வாய்ப்பு கிடையாது நான் ரொம்ப நல்லா வேற யாரும் வாய்ப்பு யாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வயசு எல்லாமே ஹேக் பண்றாங்க போல அப்படின்னு போது இதோட எனக்கு வேற நல்லா டவுட்டா இருக்கு கூட காசு வாங்கிருக்காரா அந்த காசு பாருங்க அப்படின்னு அது எல்லாமே சொல்லி எல்லா அக்கௌண்ட் வந்து அப்ரூவ் சார் அப்படின்னு போது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்பாவுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை இருக்கு ஐக்கலாம் பண்ணினாலும் இருந்தாலும் எனக்குள்ள உங்க மேல வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்கு இந்த மாதிரி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரோ ஒரு அப்பா மேல எனக்குமே நிறைய மரியாதை இருக்கு பண்ணியும் அது வந்து ஒரு வெளியே வரவே கூடாது வெளியே வந்தா அந்த கம்பெனி மேல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நியூஸ் சண்டையெல்லாம் வரைக்கும் சொல்லி இக்கா எடுத்துருப்பாங்க நம்ம ஹீரோட பேசியே மொத்தமா வெளியே காசு வச்சிருப்பாங்க கம்பெனி எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு அந்த மாதிரி நான் வந்து எனது அவர் வந்து ஹேக்கர் பண்றாரு நான் உலகம் உள்ள வந்து போன வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இதுலயும் நேரடியா போய் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது என்னையா நீ காலையே தான் மரமணியா இருக்க பேசினா கூட எல்லாம் ஒழுங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு பையன் மேலே போல கனரே கம்பெனி ஹேக்கர் கால் பண்றாங்க யாரு எங்களை பத்தியுமே அவளையே கிடையாது உங்களுக்கு உண்மை போதும் போல எல்லாமே ஆக இருக்கு அப்படின்னா ஒரு பேசி வச்சிருக்காரு அது என்ன மாதிரிலாம் கேட்காது நம்ம ஹீரோட ஒரு மான மரியாதை எல்லாமே காட்டுல பாதுகாத்துக்கு அந்த எல்லா விஷயமே நீ அந்த வாழ்க்கை காட்டுற மாதிரி எல்லா கல்பனையுமே இருக்கு இதை மட்டும் அது அக்கா அப்படின்னா என்னுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாரு அப்படிங்கும்போது இந்த மாதிரி அப்படின்னா கூட நம்ம வந்து ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அந்த லெவலில் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் அவங்க வந்து அந்த அவங்க தான் டவுட்டா இருக்கு அவங்க யோசனை பண்ணலாம் போல நீங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க போலீஸ் கிடையாது அடுத்த யார் வேற யாரும் சொல்லி கட்டுறாங்க யாரும் வெயிட் பண்ணுமா நம்ம இதோட என் டிவைஸ் எல்லாமே நான் வந்து எவ்வளவு பேமெண்ட் எனக்கு நல்ல லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் காமிச்சா கூட பாருங்க அப்படிங்கும்போது அது எல்லாமே பேங்க் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன நீ எவ்வளவு மக்களா இருக்க கிளாஸ் பண்ணினா நீ அப்படிங்கிற கார் மூலமா கம்பெனியோட ஏற்கான பார்த்து கால் பண்ணிடுறேன் அந்த கம்பெனியை சம்பந்தப்பட்ட யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க என்ன ஆச்சு பண்ண நியூஸ் வந்துட்டு வெளியே வரவே கூடாது வெளியே வந்தா கொடுத்தது அந்த ஷேர் எல்லாமே அனுப்பிச்சு வச்சா பயங்கரமா சிக்னல் பிரச்சனை ஆயிரும்ல சொல்லிட்டு அந்த நியூஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது இதுதான் சிக்னல் வாங்க நம்ம ஹீரோடைய பேசி அதை வெயிட் பண்ணி இருப்பாங்க அதே ஒரு டீடைல் போட்டாச்சு நான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றது அவங்க வந்து போன ஹேக் பண்ணிட்டாங்க நான் போனோடனே ஒரு ட்ரக் வந்துட்டு அவ்வளவுதான் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஒரு மாப்பிளா சொல்லிட்டு கேட்கும்போது என்னையா நீங்க மறுமண்டியா இருக்க எல்லாம் மாற்றி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரே போன எடுத்தாரு அநியமா ஹேக்கர் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னை பத்தி எல்லாமே காரணம் அதான் ஒரு இந்த இருக்கலாம் நீ என்னவெல்லாம் ஸ்டார்ட் பண்ண அப்புறமா சொல்லிட்டு ஒரு டாக்டர் வரேன் அப்படின்னா பயம் அழுதுகளை பயந்து போவாங்க உனக்கு என்னவெல்லாம் வேணும் ஆனா எதுவுமே இருக்கு இதை மட்டும் சொல்லிட்டு கேட்கும்போது நான் உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுப்பேன் நாலு படத்துல நம்ம இந்த உலகம் முழுக்க எல்லாமே ஒன்றை பத்தியா பேசுவாங்க இன்னொரு வந்து ஒரு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் வந்து இதை ஒண்ணுமே புரியல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற பினான்சியல் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றான் இந்த உலகத்துல அநியமா பயங்கர பணக்காரனா ஒரு பயங்கரமான கார்ல போயிட்டு கால் பண்றேன் வாழ்க்கைய கால் பண்ணலாம் அவங்க இந்த உலகத்துடைய அப்படின்னு சொல்றாங்க ஏமா மக்கள் வெயிட் பண்றோமா நம்ம எதோ ஒண்ணு விட்டுருக்காங்க ஒரு எவ்வளவு பிளான் நிறைய பேர் பாத்துட்டு பண்றாங்க ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கண்ணுடைய காட்டுறாரு நாட்டு வந்து வச்சிருக்கலையா நீ நாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வச்சு வாழ்க்கை முறையிலையா இப்படியா பார்த்து எவ்வளவு போட முடியும் அதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த ஒன்னாரி முறையிலேயே ஹீரோ பார்த்து அங்க இருக்கிற அந்த கால் பண்றாங்க நம்ம கம்பெனி லேப்டாப் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு எல்லாமே
நம்ம கம்பெனி சைடுல இருந்து பண்ணப்படல சிக்னல் லீக் ஆகல உள்ள கிராஸ் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது டிவைஸ் வந்து ஒளியுது போல அதான் யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்றேன் பாருங்க மத்தவங்க எல்லாமே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது மலையே கால் பண்றாங்க எல்லாரும் நியூஸ் பண்ணி ஒரு கால் பண்றாங்க இன்னும் சொல்றாரு ஒரு பயங்கரமான ஆக்டிவிட்டி பாத்தீங்களா யாரெல்லாம் ரெமிசினல கேக்குறாங்க அப்படினு எல்லாம் மாத்தி அப்படின்னு சொல்லி எல்லாரும் விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் கவலைப்படாத எல்லாமே நேரடியா வந்து சால்விங் பண்றேன் நான் வந்து கொஞ்சம் பார்த்து கேட்கொள்ளி வந்தேன் சொல்லிட்டு போன கட் பண்ணேன் கேட்டுனாரு அந்த மேம் கால் பண்றாரு அவரு கால் பண்ணி யாரோ உனக்கு என்னதான் வேணும் நான் மாத்தி விட்டுருக்கேன் உன்னுடைய எல்லா மூவியும் நல்லா கண்காணிச்சு எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிருக்காரு நாலு யாரும் இருக்க நாலு ஏதோ இந்த உலகம் முழுக்க எல்லாருமே என்ன பத்தியும் நானும் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் யோசிச்சு சொல்லி ஆத்மோடு ஒண்ணுமே கூட முடியல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி போனது ஓரமா வண்டியில் மேலாமிக்க அப்படின்னு சொல்றா இந்த உலகத்துல மீன் பயங்கர பணக்காரனா ஒரு பயங்கரமான காரண போயிட்டு ஒரு பயங்கரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு அது இந்த உலகத்துக்கு ஒரு மதிப்புக்கும் பார்த்து அது சாதாரண சின்ன மக்கள் ஒரு வாழ்றாரு ஒரு கூட்டத்துக்கு இருக்காங்க இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கும் லாஸ்ட்ல நிறைய கால் பண்ணாரு அதான் நேரடியா அந்த பொண்ணு அப்படின்னா பொண்ணு கால் பண்ணி யாரையும் போட்டு வச்சிருக்கலையா அந்த ஹோல் சம்பாதிச்சு வச்ச அந்த பணத்தை வச்சு வாழ்க்கை முழுக்க அந்த பொண்ணு கிட்ட மாட்டாரு நான் ஒரு பையன் முடியும் நான் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொல்ற ஒண்ணுமே புரியல பண்ணாங்க கம்பெனில இருந்து அட்வைசர் இருக்காதியா அவரு அன்னைக்கு நம்ம கம்பெனி கால் பண்ணல லாப்பனா சொல்லு பொண்ணு அப்படி இப்படின்னு கால் பண்ணாரு அது எல்லாமே வந்து இருக்கு நம்ம கம்பெனி சரியா கால் பண்ணாம பண்ணப்படல இவ்வளவு நாள் ஆகுது வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நல்ல நாள் டிவைஸ் கால் பண்ணா அதுக்கு இல்ல நான் தான் யாரும் ஹையர் பண்ணிருக்காங்க எனக்கு வந்து ஸ்மார்ட் போன் பாருங்க நம்ம பண்ணாத எல்லாமே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால கட் பண்ணேன் போன் பண்ணி கால் பண்றாங்க அவங்க இல்ல நியூஸ் பார்த்து பேச வரைக்கும் நம்ம எங்கேயும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் லைட்டா ஒரு பார் போட்டாங்க யார் யாரோ கால் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கான்ஃபரன்ஸ் அன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் எல்லாமே கால் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் கவலைப்படாத நான் இருக்கேன் நான் அப்படியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன் நான் வந்து இருக்கேன் அவசரமா பார்த்து சேஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன் ஹேக்கருக்கு நம்ம மேல எல்லாமே பண்றாரு அவரை கால் பண்ணி யாரோ ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாத்தி விட்டுட்டாங்க தெரிஞ்சுட்டு நான் மூவியா நல்லா எல்லாம் வச்சு விட்டு அதுக்கப்புறமா இந்த வாழ்க்கை வேணாம் லண்டன் யாரும் சோழாயிடலாம் லண்டன்ல ஒரு பயங்கரமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் நல்ல மாத்திக்கணி யாருமே கண்ணே படிக்க முடியல அப்படிங்கும்போது அப்படிதான் போனவே உடனே லண்டன் போயிட்டு கேட்டாங்க ஒரு ஓரமா வச்சு பாத்துட்டு இவருடைய ஐடியாடு ஏற்பாடு பண்ணி சொல்லி எல்லாரும் கிளம்பி லண்டன் போயிட்டு லண்டன் அந்தமாக பேசி அப்படிங்கும்போது இல்ல அந்த ஹேக்கர் வந்துட்டு அந்த எல்லா பார்த்து போயிட்டு ஒரு போட்டுவா எப்படியாச்சும் அவங்க ஒரு ஆடியோ போட்டு வாங்கிட்டு பணம் முத்தலுமே கிடையாது கால் பண்றாரு எப்படியாச்சும் சம்பாதிக்கலாம் ஆனா போலீஸ்ல மட்டும் மாட்டினாம அந்த பொண்ணு கூட ஓட்டி வர முடியாது கவர்மெண்ட்டுக்கு கையில சேஃப் காமிக்காம எல்லாரும் டான்ஸ் பண்ணி காட்டாம பேசாரு நான் ஒரு பையன் படிச்சிருக்கோம் நான் சொல்றது தாண்டி போற வரை பண்ணாரு லண்டன்ல போனாதான் அவரு எனக்கு கையில பண்ண கால் பண்ண சொல்லு அது கால் பண்ணாரு ஜீவன்மையாவே எப்போது லண்டனுக்கும் சேர்ந்தாரு அப்படின்னா இங்க எல்லாரும் அவர் லண்டனுக்கு ஒரு ஆள் போயிடாரு அப்படின்னு ரொம்ப கஷ்டமான காரியமா அதுக்கு கால் பண்ணி நான் இருக்கா நான் நீ அதனால லண்டன்ல போய் மேக் பண்ண சொல்லி எல்லாரும் சொன்னது கால் பண்ணாரு நான் இங்க போறேன் அப்படின்னு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு போன கேட்டேன் சொல்லிட்டு போயிட்டு அந்த மறுபடியும் வரைக்கும் நம்ம இங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட கிளம்பி லண்டன் போறேன் என்னுடைய பிரைவேட் ட்ரை ஏற்பாடு பண்ணுங்க எல்லா அட்வைஸ் பக்கவா பண்ணாருன்னு சொல்லிட்டு போன கட் பண்ணாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காருடைய அந்த லைன் வந்து ஹேக் ஆகுது வந்து அடுத்த லைன் நம்ம பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி வசமா மாறிக்கிறேன் போல அதனால பண்றது அப்படின்னு மட்டும் இல்ல அந்த ஹேக் ஆகுது நம்மளோட எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் வச்சிட்டு வரீங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து இருக்கு அப்படின்னா எப்படியா இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு விட்டு இதுக்கப்புறமா இந்த வாங்கி சொல்லிட்டு நான் லண்டன் போயிட்டு லண்டன்ல ஒரு பயங்கரமான வாழ்க்கை வாழ்க்கை ஓடுறது பார்க்கும்போது பண்றாங்க பெரிய பிரச்சனை மாட்டி பண்ணி போல என்ன நாசமா போனதா அப்படிங்கும்போது அதுவுமே போல ஒரு லண்டன் போயிட்டு நீங்க பார்த்தா பையனா அனுப்பானாட்டி எப்படி ஓப்பன் பண்ணவா அப்படின்னு சொல்லி லண்டன் போயிட்டு லண்டனா அம்மாதான் போன் கொடு அப்படிங்கும்போது அவங்க ஆட்கள் வந்து கிடைக்கிறாங்க எல்லா காரும் ஆட்கள் போட்டுவான் அதுக்கு அவர் அந்த பணத்தை ஆட்டியை போட்டுவான் அப்படிங்கும்போது யாரும் காசுமே கிடையாது என் ஃப்ரெண்ட் எல்லாம் கால் பண்ணுவோம் என்னமா வேலை போய் அப்படின்னு மட்டும் மாட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷமே வெளியே வர முடியாது நம்ம கவர்மெண்ட் போது கணக்கில் காமிக்காம அந்த எந்த ஒரு டேக்ஸ் கட்டாம காப்புலாம் ஓடியா பணம் சேர்த்து வச்சிருக்கோம் பணம்லாம் தேவை கிடையாது நீ முதல்ல மாதிரி வருது என்னோட வழியோட பார்த்தா நம்ம ஈரோடுதான் ஒன்றாம் நாட்டுல நம்ம ரெண்டோட கையில ஸ்டார்ட் ஆகுது பல இந்த மாதிரி அப்பா வந்து அதுக்குள்ள நம்ம எழுத பண்ணாங்க விட்டவங்கள அவ்வளவுதான் வாழ்க்கை லஞ்சு போய் செய்யலாம்னு சொல்லிட்டு அவளையே வந்து லண்டனுக்கு ஒரு கைது பண்ணது ரொம்ப கஷ்டமான காரியம் அதுக்கு ஒரு உண்மை சொல்லணும் இருக்கா சோனி அதனால லண்டன் போய் என்ன சப்ளை எல்லாமே அப்புறமேயா பார்த்துக்கலாம் நான் யாரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் காட்டணும் ஓட அப்படின்னு சொல்லி நம்மளே உனக்கு வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருமா நான்
ஓரமா உட்கார்ந்துட்டு மறுபடியும் வருது. அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்த வாழ்க்கைக்கும் மொத்த வாழ்க்கையில முன்னா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு ஒரு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாரு. கால் பண்ண உடனே மனாரு கால் பண்றாரு. அவளோட எல்லாமே ஒரு இடத்துல போல நான் நாசம் பண்ணி போறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு போய் அப்படின்னு சொல்லிட்டு கேக் போன் ஓபன் பண்றாரு. பார்க்க அப்படின்னா அப்பா நான் கிஃப்ட் ஓபன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நம்ம யாரா அம்மா கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. சும்மா ஹீரோ முடிக்கிறாங்க. அவங்க கேட்கல உனக்கும் எனக்கும் மாட்டேங்குது அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ கால் போட்டானா என் ஃப்ரெண்ட் எல்லாம் கால் பண்ணி என்ன லைவ் பண்ண போறியா அப்படின்னு அப்படின்னா என்னதான் ஒரு நாஸ்க்கு ஒண்ணுமே இல்லாம கால் பண்ணிடுவாங்க. அது என்ன மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கால் பண்ணா போனே போல நம்ம வேற ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. என்ன விஷயம் பார்த்தா நம்ம நேரம் வெள்ளாம ஒண்ணா வந்து வந்தீங்கன்னா பிளேயார் ஸ்டார்ட் ஆகுது. அம்மா இந்த மாதிரி இருக்காம நான் தான் சொல்லி போயிட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அவ்வளவுதான் வாரிய ஃபேன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர ஓடிட்டு போகும்போது சொல்லிட்டு நான் கேமரா மூலமா நான் யூஸ் பண்ணிருக்காங்க பண்ணிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கு ரைட்டு அந்த காருக்கு மேலேயே வந்து ஒழுக பார்த்தா மறுபடியும் மேல ஒழுக ஓடிட்டு நம்மளே ஓடிட்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரோட மேல ஓடிட்டானா அந்த பையனுக்கு நான் எல்லாமே நேரமே பண்ணி சொல்றேன். குடும்ப ஒன்னே ஒரு முறை சொல்றேன். அவனையும் பையனும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு அமைதியில ஹேக் பண்ணிட்டா அதே போலதான் அவனும் பண்ணிட்ட வாய்ப்பு இருக்கு. அவன் தான் நம்ம இருப்பான் அப்படிங்கும்போது மண்டையெல்லாம் எங்கேயோ ஒரு வாழ்க்கையோட எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அவன் எங்கேயோ இருக்காரு. ஒரு காருக்குள்ள வாய்ப்பு கிடையாது. ஓரமா உட்கார்ந்து இருக்கேன். மாதிரி என்ன ஒரு ஆளுக்கு கால் பண்ணுவா கால் பண்ணி கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லிட்டு போன கைப்பண்ணா வேணும் நீயும் சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஆளாக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு குழந்தை உயிரோட டாக்டர் இருக்கா. ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு ஒரு ஷூட்டிங் இருக்கு. ஒரு முக்கியமான நம்ம ஹீரோக்கு ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்குவாட் சென்டர் மாதிரி அவர் கால் பண்ணி எல்லாமே சொல்றாரு. நான் சொல்ற விஷயத்தை நீங்க நம்ப விஷயம் நம்ப முடியும் கூட தெரியல. ஆனா நான் வேற வழி கிடையாது அப்படின்னா அந்த ஹேக்கரை வந்து கண்டுபிடிக்கணும். என் ஃப்ரெண்டு வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அதுவும் பண்ணாது அப்படின்னா காரணம் ஒளியோடைய படம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னாலே என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ நான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஹேக்கர் கால் பண்ண அப்படின்னா போனே போல நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா பாரு அவன் யார் நீ கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு நமக்கு ஒரு சின்ன மாதிரி ஒரு பையன் போதும் நானும் ஒரு அவன் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமா அந்த போறாரு. மறுநாள் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். காரை ஓடிட்டு போகும்போது இந்த ட்ரோன் கேமரா மூலியமா வந்து பாத்துக்கலாம். ஒரு கார் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டு வர மாதிரி தெரியுது. மார்க்கெட் ஆயிட்டு அவன் காருக்கு மேலே வந்து ஓடிட்டு வரான். விண்ட்ஷீல்டுக்கு மேல ஓடிட்டு இவன் பின்னாடி மேல காரை ஓடிட்டு வரையா அப்படின்னு சொல்லி மேல இருக்கும்போது நாளா ஓடிட்டாலும் என்னுடைய ஆள்களும் கண்டுபிடிக்க முடியாம அவன் எங்க போறானோ அந்த ஸ்கூல் அடிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றாரு ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அப்படின்னா நம்ம என்ன எவனோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளதான் அவன் காரை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் தான் ட்ரோனை ஹேக் பண்ணிருப்பான் அப்படிங்கும்போது அதே ஏதோ என் காருக்குள்ள போறான் ஏதோ பின்னாடி பண்ண முடியும் அவன் காருக்கு அவன் ஏதோ இருக்காரு அவன் கண்ணோட வாய்ப்பு கிடையாது. நான் என்ன விஷயம் பாக்குறேன் அப்படின்னு ஏன் விஷயம் வருது வா அப்படின்னு சொல்லிட்டு கூடத்து போயிட்டு பார்த்து பத்திரமா இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியாம ஒரு பள்ளம் தோன்றாரு. பள்ளம் தோண்டி அந்த ஆப் வந்து பள்ளம் தோண்டி மண்ணு தான் போன மூஞ்சில போட்டாரு. அவன் ஏன் பண்ணா போட்டு நம்ம இருக்காரு வெள்ளம் தோன்றாரு கூட்டி போய் மாஸ்கர்ல அட்டாக் பண்ணிருக்காங்க. அவன் இப்ப நம்ம ஏன் பண்ணலாம் நீதான் என்ன வந்துட்டு மிரட்டியா உன்னை யாரு வந்து விட்டா அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சார் என்ன வந்து இருக்காரு. அவன் கால் பண்ணி எல்லாமே சொல்றாரு. உங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ. ஆனா நம்பிக்கை வேற வழியே கிடையாது. பாட்டுல வந்து நம்ம இலக்கரை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். என் ஃப்ரெண்ட் வந்து இருக்க வைக்க சொன்னா அப்படிங்கும்போது நான் அதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கும் போது பண்ண அப்படிங்கும்போது என்னால என்ன அந்த வேலைக்குமே நான் கண்டிப்பா வந்து ஓடி போயிட்டான். அந்த ஹேக்கரை கால் பண்ண அப்படின்னா நோண்டாரு பள்ளம் நோண்டி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது முடியுமா பாரு அவன் யாருக்கு கண்டுபிடிக்க முடியுமாறு பாரு எனக்கு ஒரு சின்னனா நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸு அவன் யாரு என்ன போது சொல்லிட்டு எல்லாமே மக்களே கண்டுபிடிக்க முடியும். அந்த முதல் ஃப்ரெண்டை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேரான போறாரு. மறுபடியும் ஒன்னா படிச்சு போறேன். இவன் நம்ம ஹீரோ ஒன்னா உட்காந்து பண்ணும்போது முன்னாடி வந்து யாராண்டிங்கன்னா ஒரு காரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வர முடிஞ்சு போயிட்டு அந்த நம்ம ஹீரோ வந்துட்டு மாஸ்க் போட்டு வரான். ஹீரோட படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு அதெல்லாம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரல அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவன் எங்க போறானோ அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மச்சான் நீ போனே அவனுக்கு ஃபாலோ பண்ண மாட்டானே அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா ஹீரோ அந்த கார் அந்த டைம்லயே ஒரு ஃபாலோ பண்ணிட்டானாலே எனக்கு காலை நடமாட்டமே யாரும் இங்க வராது அப்படி போறான். ஹீரோ பயங்கரமா பேசுறாரு. நேரா போயிட்டு அந்த யானை பாக்குறாரு. அவன் நடுவோட வந்தீங்கன்னா பிடிக்கிறான். இந்த மாதிரி படிக்கிறாங்கல்ல போலாம் போட்டு அவன் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இப்போ இடத்துல பள்ளம் தோண்டி அப்படின்னு அந்த வாங்கி போட்டு சமயம் அடிக்கிறாங்க. பள்ளம் தோண்டி மூடிட்டு போது பள்ளம் தோண்டி அந்த காலையில இங்க மூஞ்சில வந்து சமயம் நேரம் போட்டு அவன் காது என்ன போனாரு இன்னும் ஒரு மாசம் கழிச்சுதான் நான் எவ்வளவு
அந்த மாதிரி பண்ணாத நம்புறாரு அந்த பையன் கொஞ்சம் போயிட்டா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இந்த மாதிரி சீன்ல இருக்கும்போது வந்து வைரா கூட சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்து ஃப்ரெண்டோட சொன்னா அப்படின்னா என்ன தியானம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவரை யோசிக்க மாதிரி என்ன ஆள விடுறாங்க அவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளக்காரன் பயமுறுத்தி அவங்க ஓடியே போயிட்டா டெஸ்ட் நம்மள பண்றாங்க கல்யாணம் பண்றாரு பையன் ப்ராப்ளம் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறேன் ஒரு ஃபோட்டோ எடுத்து அது என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ஆரோக்கியோடைய ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறாங்க யாரை வந்துட்டு யாரும் பேச மாட்டாங்க யாரும் அடங்க மாட்டாங்க அதுக்கப்புறமா டாக்டர் இறங்கலான்னு பார்த்தாங்க அவங்க எல்லாரும் ஒன்னா ஓடி வராங்க பேச மாட்டாங்க ஒன்னா வர மாட்டாங்க இவனுக்கு ஏனே புரியல யாரும் நினைக்கிறாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ ஒரு நாள் வச்சு பர்த்டே நம்ம ஹீரோ ஃபிளாஷ்பேக் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் ஸ்கூல்ல வந்துருக்காங்க அங்க இன்னைக்கு என்னெல்லாம் சொல்றது கொண்டு படிக்கிறா அந்த கட் பண்றா அப்படின்னா கேட்ல வந்துட்டு நல்லா பண்றாரு இப்போ மாலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டும்போது இந்த பையன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்ல மாட்டோம் அப்படின்னா அந்த வெளியே வந்துட்டு ஒரு டான்ஸ் இருக்கா அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த பையன் ஒரு சடங்கான அளவு கல்யாணம் இருக்கு அந்த பொண்ணு வந்து அழகு போறாச்சு அப்படி இப்படியும் போலே பயங்கரமா பேசிட்டு நேரா போயிட்டு அந்த தியானம் பாக்குறாரு கேன்டீன்ல பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் இருப்பாங்க எல்லாரும் ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பறந்து போயிட்டாங்க வெளியே சொல்றாரு பாதி என்ன மாதிரி போயிட்டு அந்த பையன் போட்டு ஒரு கமலா வரையறாங்க நம்ம ஹீரோ எனக்கு ஒண்ணா போகுது அப்படின்னு ஒரு ஒருத்தாரு அடுத்த நாள் காலையில கிடையாது சரியா வந்து அந்த பொண்ணு நேரம் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த பையன் ஒரு சாதாரண இல்ல நாங்க நோயாமல்ல ஆனா முதல்ல பழங்க ஊத்துது அந்த பையன் சாப்பிடுறது எல்லாரும் ஓடி போறாங்க பயந்து போறாங்க பையன் ரொம்ப வருது அப்படிங்கும்போது ஒரு சமயம் அதுக்கப்புறம் அந்த பையன் வந்துட்டு வராது அப்படின்றாரு அந்த பொண்ணு கூட இறந்துட்டாங்க அப்படியே இந்த விஷயம் கட்டாது யோசிச்சு பார்த்துட்டு அந்த இருக்கும்போது இந்த லாஸ்ட் பண்ணாரு காமிட்டீங்கன்னா அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க டாக்டர் நீங்க எல்லாமே இந்த ஸ்கூல்ல படிச்சாங்க விஷயத்தை பார்த்தோம் இந்த விஷயம் பண்ணிட்டு ப்ராப்ளம் இருக்கு அடிக்கடிக்கு வந்து எங்க அப்பா பாக்குறேன் தம்பிக்காக ஞாபகமே அவங்க பண்றாங்க அது என்ன ஆனா கூட முதல்ல நான் பரதம் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறேன் பையனுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயா இப்ப யாரு அப்படின்னா காமிக்கிறாங்க ஒரு யானை முக்கியமான அது மாதிரி பேச மாட்டாங்க அவரை யாருமே தாங்க மாட்டாங்க தற்கொலை செல்லம் கிடைச்ச இறங்கலான்னு பார்த்தா கூட பார்த்துட்டு எல்லாரும் விமர்சி ஓடி போறாங்க பேச வர மாட்டாங்க மூணு கூட வர மாட்டாங்க அடுத்து யானையோடைய யாரு என்ன சொல்ல மாட்டாங்க இப்போ ஒரு யாருடைய அப்பாக்கள் பெரிய பெரிய பணக்காரங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டொனேட் பண்ணிருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தா என்ன டொனேட் பண்ண போயிட போறாங்க அப்படின்னு அப்படின்னா டாக்டர் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே பாரு அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெயிக்க போறேன் வீட்டை வந்துட்டு நான் பண்ணி பாரு ஒரு அந்தரசம் எனக்கு தகவல் மொழி தானே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட் சொல்றேன் நம்ம கிட்ட பழக மாட்டாங்க போல அப்படின்னு சொன்ன இவருக்கு அந்த மாதிரி சாருடைய பொண்ணுடைய நாட்களே நம்மள பொண்ணு பாரு அந்த கேட்கும்போது அப்பா உட்காந்து சாப்பிடலாம் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு இடம் உட்காந்து சாப்பிடலாம் போனா அப்பா வந்து எல்லாரும் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க ஆறாயி பாரு நீ மேல போயிட்டு உட்காரு வந்து கூட வந்து உட்காராது இறந்து போயிட்டாரு அந்த பயங்கரமே கம்பெனி மேல கூட நீ கேஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அதாவது எனக்கு கேட்க முடியும் வேற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் சொல்லிட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இருபதா என்ன போடுது அப்படின்னா இந்த ஹேக்கர் தான் அந்த அப்பாவோட ஓடி போறாங்க மறுபடியும் போறாங்க இந்த ஹேக் பண்ற மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் இந்த பையன் வந்து நம்பர் கால் பண்ணி இந்த மாதிரி பண்ணி இறந்து போயிட்டாங்க இப்ப இந்த விஷயம் நம்ம இங்க சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் பையன் ஹேக் பண்ண மாதிரி அது பண்ணியும் உன்னால ரொம்ப கஷ்டம் போயிட்டாங்க ஹேக் பண்ணி அப்படின்னா அதுக்கு நம்ம பஞ்சாலியா அந்த தவிர இந்த விஷயமா இருக்கணும் அப்புறம் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் அம்பியா விஷயம் விசாரிச்சேன் நிறைய அப்பாவோட முதல்ல அவன் தான் பயமா வருவான் அப்படின்னு சொல்லும்போது அங்க வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஆகுது ஒரு மாதிரி யாரும் அது கொடுத்தாலும் ஒரு முக்கியமான ஆயக்கமான மாதிரி இருந்தது அவன் நல்லதுக்கு தான் இந்த கரிகால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரிகளை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி போட்டாரு ஏன் இருப்பாங்க இவர்தான் மூணு முடிச்சேன் ஒரு மாதிரி ஆகுது எப்படி ஒரு ஃப்ரெண்டு அந்த ஆத்தர்ல ஏதோ பண்ணலாம் போல இது ஒரு மைனுடைய அப்பாக்களுமே அவங்க பெரிய பணக்காரங்க மைக்கு போட்டு கீழே விடுங்க சிக்கமா டொனேட் பண்ணிருக்காங்க கால் பண்ணி எல்லாரும் வந்தாரு இந்த டொனேட் பண்ணிருக்காங்க மைக்கு போட்டு கீழே விழுந்துட்டான் அது வாழ இந்த உடனே போயிட்டு காப்பாடுத்து பாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு இருக்கும்போது இவங்க பேசிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம அங்கிருந்து ஏதாவது தகவல் கிடைந்தாலும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்றான் இதுக்கு நடுவுல வந்துட்டு பண்ணோம்னா நம்ம ஹீரோடைய அந்த பொண்ணுடைய நம்பர் கால் பண்ணிருப்பாங்க பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவன் வந்துட்டு நமக்கு சுமை கிடையாது போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க கொண்டு போனோம் அப்படின்னா டைம் ஆகுது அப்பாக்கு 4 ப்ராப்ளம் வரைக்கும் மட்டும் நமக்கு டைம் வேணும் வச்சிருந்தோம் அந்த 2 பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க ஏற்ற ஏதோ ப்ராப்ளம் பண்ண முடியும் நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு கிடைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க மேல குறைச்சி லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனா அப்படிங்கும் போது நான் மட்டும் பார்த்தேன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை அப்படிங்கும்போது வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு வேணாலும் பரவாயில்ல எக்கானவன் எனக்கு தோடு நான் யார் நீ காலம் மழை ஹேக்கர் தான் அந்த அப்பாவுடைய கால் பண்ணிருக்காருடைய பேஸ்மேக்கரை ஹேக் பண்ணிருப்பாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே மறுபடியும் இந்த ஹேக்கர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பண்றா அப்படின்னா வந்து ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முடியும்னு அப்படி வழியா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம்னாரு போற வழியில ஹேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வழியில அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் ஹேக் பண்ண முடியும் நல்ல சொல்லிட்டு பாரு அது கேமரா வச்சிருக்காரு உயர்மொழியா ஃபேமிலியை
போஸ்ட் இன்னும் வந்துட்டு 2 வருது அப்படின்னு சொல்லும்போது ஃளைட் இருக்கு நம்ம அதுக்குள்ள கிளம்பணும் நான் வரைக்கும் கிளம்புறாரு நம்ம கொடுத்தாலும் பரவாயில்லை மயக்காம வந்து பேசிக்கோ அதனால ஒழுங்கா பேச முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சரி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நம்ம போய் காட்ட முடியாது ஒரு வழியா வேற ஒரு முதல் அந்த ஹேக்கர் எல்லாம் பண்ணிடுறாங்க போல ஒரு காசு சொல்ல முடியாது நான் வந்து ஒரு மைக் எல்லாமே அவருக்கு இப்ப நம்ம இங்க கால் பண்ணி எல்லாமே சொல்றாரு பண்ணுங்க அப்படின்னு மைக் போட்டு கேட்கறாங்க அதுக்கு உடனே போய் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க கிளம்புறாரு இப்ப இவங்க பேசிட்டு எல்லா விஷயத்தையும் அந்த ஹேக்கர் பாருங்க எங்க சொல்ல விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்க மொழியில நினைக்கிறேன் நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அது ஃளைட்னா வந்து கால் பண்றாங்க அதே நம்ம மணி ஓகே போனோம் அப்படின்னா அது டைம் ஆகும் சாவான் நினைச்சு நான் யாருன்னா பண்ணவே வரையாது நான் ஒரு டைம் வேணும் அப்ப ரெண்டு ஃளைட் ஒரு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் நம்ம கூட போய் கையில மூட்டை மாட்டாங்க நினைப்பாங்க நாட்டிலிருந்து லண்டன் முதல் கேட்டேன் ஒரு நாள் என் முதல் நாள் நாட்டம் பார்த்துட்டு அண்ணன் இறந்து வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் இறந்து போனது ஏன் என்னால கிளாஸ்லாம் பரவாயில்ல கண்மணியை பார்த்து அம்மா இறந்து போயிட்டாங்க அப்போ ஒரு மாதிரி சிக்காயிட்டு கால் பண்ணி கேட்டாரு போன கலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமா போச்சு என்ன ஹேர் பண்ண முடியும் அவன் சின்ன பண்ற மாதிரி பண்ணேன் அதுக்கு நம்மளும் அந்த அம்மையும் கேமரி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு கேமராரு போன வழிக்கு மனசு கேட்கிறாரு எவ்வளவு நான் இறங்கி வந்து எல்லாமே போச்சு ஆள முடியாத பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போச்சு பரவாயில்ல போயிட்டு கரியவா கேமரியில தான் கிளம்பி எல்லாரும் வரையிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு கிட்ட வந்துட்டேன் 2 மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃளைட் ஓகே அப்படின்னா நான் வரேன் நான் சொல்ல என்னெல்லாம் பிளான் பண்ண முடியுமோ எல்லாமே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்றா நம்ம ஃளைட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏமா நம்ம ஃளைட் முடியாதுல நம்ம வந்துட்டு வேற ஒரு ஃளைட் தான் போறோம் நாளைக்கு நம்ம எல்லாம் சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் ஆமா வரவே முடியாது நான் வாங்குறதுக்கு எல்லாமே உள்ள போறாரு உள்ள ஓடியா காணுக்கு சமாளம் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணி ஆப்ஷன் வந்து அதுல நான் சொல்றேன் பாஸ்வேர்ட் போடு அப்படிங்கும்போது நம்ம யாரோட பாஸ்வேர்ட் போடுறாரு பாஸ்வேர்ட் போட்டா இது கேட்டா கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க ஏதோ ஆட்டோல இந்த ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லாது செய்யற கொடுக்க ஒரு மெயில் கொடுத்திருக்காங்க நான் எனக்கு கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு ஹேக்கர் கால் பண்றாங்க ரொம்ப நம்ம ஹீரோ மனசுக்கு ஒரு அஞ்சு பெரியமா உன்னுடைய அண்ணன் காசா இருக்காங்க இந்த விஷயம் பண்ணவே கிடையாது நான் ஒரு ஹேக்கர் வந்து அவனுக்கு இதை மாட்டி விட்டாம இருக்கே அப்படின்னு சொல்லி நடாம போட்டு ஓபன் பண்ணாரு இல்லையா தெரியும் எல்லாத்தையும் அந்த கோமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெமரிக்கு யாரோ ஒரு நாளைக்கு எனக்கு போனாங்க அப்படின்னு போச்சு அண்ணன் எனக்கு வந்துருமா அண்ணன் யானை போன வழியில என்னால தாங்க முடியல நானும் விடுவாங்க அவருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்போ ஒரு மாதிரி ஓடிட்டு ஆயிடுவாங்க படுத்து கேட்டாரு அப்படின்னா யானை ஒண்ணுமே சொல்லுவா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ என்ன பண்ண முடியும் நான் சரி எனக்கம்மா சில பண்ணிட்டேன் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாளும் வராங்க நம்ம எவ்வளவு வாழ பேசிருக்கேன் என்ன மன்னிச்சு மணிமா சொல்ல போறாரு மணியோட சொல்றாரு இப்ப பாரு கையில குடிகள் எல்லாமே போச்சு நம்ம முடியாதோட சொல்லிட்டு எல்லாமே போச்சு ஆல்மோஸ்ட் நான் ஜீரோ ஆனேன் இந்த டைம்ல நீ என்ன பண்ண போற லைவ் வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ப இந்த ஹேக்கர்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு கேமரா ஓகே அப்படின்னா நான் கேமரா ஹேக் பண்ணி கொடுக்குறேன் நான் சொல்றேன் மணிக்கு பேக் பண்ணிட்டு இருக்காங்க முடி போய் அங்க இங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி லொகேஷன் உங்க மைக் அவுட்காஸ்ட் அப்படின்னு சொல்றேன் நம்ம பையனுக்கு அந்த லொகேஷன் சொன்னாரு பாத்தீங்களா அந்த கிஃப்ட்டுக்குள்ள மாமா அமைச்சிருப்பேன் இன்னும் மொத்தமா இந்த நாட்டுல எனக்கு சேவ் வெடி வந்து அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்பாட்டுல போ அப்படின்னு சொல்றான் அப்படின்னா என்ன போறாரு உள்ள ஒரு ஆள் இருக்காரு யாருக்கு நம்ம எவ்வளவு ஆறு பாஸ் பண்ணிட்டு போற மாதிரி நம்ம ஹீரோ காரை வேகமா ஓட்டாரு பயங்கர அப்படிங்கும்போது நம்ம ஓட்டிட்டு போறாரு கார்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணி காரோடைய டோர் ஆடாம பண்ணேன் நான் ஒரு ஏழை ஓட ஆரம்பிச்சாரு ஓடிச்சு போது ஃபுல் டைம்ல நம்ம ஹீரோ இருக்காங்க போலீஸ்ல கால் பண்றாங்க காப்பாத்துங்க அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சாரு இதோ ஒரு கோஸ்ட் அங்க வாங்கி வந்திருக்காங்க அந்த பாத்தீங்களா இவங்க வாங்கிட்டேன் நான் இப்பதான் வந்து இங்க ஆர்வலா இருக்காங்க அப்படின்னு சொல்ல தெரியாம நீங்க ஹாஸ்டல் வந்து கால் பண்ணுங்க அந்த மாட்டி விட்டா போன கப்பனா சொல்லி நம்ம ஹீரோ வந்தாரு இல்லையா இது எல்லாத்தையும் அனைவரும் மாறும் ஜாமக்கா போறாங்க அப்படின்னா அதே எங்க அப்பா எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் கண்டுபிடிச்சாரு என்னுடைய சொல்லிட்டாங்க எல்லாரும் என்னுடைய ஆட்கள் எல்லாரும் அங்க போயிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அவங்க கிட்ட கடையை முடிய போறே அப்படின்னா அதுக்கு ஒரு ஹேக்கர் போயிட்டுருக்காங்க இங்க பாரு அந்த மாதிரிலாம் பண்ணாரு அவனை ஒண்ணு சொல்ல மாட்டேன் ஒரே ஒரு ஆளுங்க அப்பா சொல்லுவாங்க இந்த அளவுக்கு பண்ணாரு இவனும் பண்ணாரு அப்படிங்கும்போது அந்த மாதிரி யோசிச்சு எனக்கு போது அதுல நோட் பண்ணி வராரு என் கண்ணோட வராங்க நம்ம ஹீரோ அப்படின்னா அவங்க எதுவும் பண்ணாரு இந்த மாதிரி சண்டை போட்டாரு சண்டையோடைய பண்ணியல இதும்போது கையில புள்ளி எல்லாம் போட்டு அந்த கம்பெனியோட லிங்க கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ள நான் சொல்ற பாஸ்வேர்டை போட்டேன் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு தப்பிச்சு போயிடும் அதுக்கப்புறம் உனக்கும் யாருக்கும் சம்பளம் ஹேக்கர் போயிட்டு வந்து இவரோட சந்தோஷமா வாழலாம் கேமரா ஹேக் பண்ணி அந்த லிங்க் மணி ஓபன் பண்ணிருக்காங்க ஒரு பாட்டி கூட சொல்றாங்க இங்க ஓடி போட கடவுளுக்கு வந்து நம்ம ஹீரோ காலையில இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பையன் கிஞ்சி வருது அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா அந்த பெயிண்ட்டுக்குள்ள மாமா வச்சிருக்கேன் இன்னும்
பாரு நிமிஷத்துல என்னென்ன பாக்க வெளிய போகுது வந்தால முடிஞ்ச பார்க்கும்போது அப்படின்னு சொல்றான். ஆனா அப்ப நீ என்ன பாருல பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு போயிடாவே அங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப நம்ம வேகமா ஓட்டாரு பயங்கர வேகமா இருக்கா. மரம் உள்ள ஏதோ இருக்கு. ஒரு மணி வந்து பார்த்தாங்க தரவா அடிக்கிற பாவம் இல்ல. இப்ப அந்த அப்பனை விடாம பண்ணா பண்றாரு. ஏன் சொன்னா பண்றாரு ஓடி போய் பார்க்கணும் டைம்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு கால் பண்றாரு. காலையில நம்ம அந்த ஹாக்கர் டைம் காமிச்சு தேவி காத்தா இங்க வா நம்ம காரோ அந்த வீட்டுல சொல்லும்போது மறுபடியும் அந்த ஹாக்கர் கால் பண்றாரு. கால் பண்ணி சொல்ல எங்க போலாம் இறங்க போயிட்டு ஒரு வருஷம் ஆகுது. போன வருஷம் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்ப நீ ஒரு ஹாக்கர் நீ மண்ணுக்குள்ள போய் பாக்கிற மணலியா இறந்தே போறாங்க அப்படின்னா அதாவது உங்க அப்பா எங்க இருக்காரு ஏன் கலர் சொல்லியா அந்த கவர்மெண்ட் ஏட்டாவே நீ ஹேக் பண்ணிட்ட எங்க யாருக்கு எவ்வளவு போயிட்டுருக்காங்க எல்லாரும் அவ்வளோ வந்து பார்க்காது கடையை வெளியே போகுது அப்படின்னா இதுக்கு ஒரு ஹேக்கர் வைப்புட்டான். இங்க பாரு நம்ம ஹேக் பண்ணாத எனக்கு போயிட்ட அது ஒரே அக்காவா எங்க அப்பா மாட்டினாக்க பண்ணாத இவனை பண்ணாத அப்படிங்கும்போது அதே போலதான் எனக்கு இந்த உலகத்துல கை பண்ணுவாங்க இருக்கிறது என்னுடைய மன டேட்டா ஆகணும் மட்டும்தான் இந்தியாவில் என்ன மாட்டாரு லண்டன் போறாங்க அப்படின்னு சொல்லும்போது கிளம்பிட்டு இருக்கேன் அப்படியே அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் உனக்கு இப்ப 100 வருஷம் நான் செய்ய கிடைக்கும் அப்படின்னா அந்த பாம் மட்டும் முடிச்சு வெளியாகணும். அதுக்கப்புறம் எனக்கும் என் வாழ எந்த விஷயம் கிடையாது. வாய்ப்பு நீ வாழக்கூடாது அப்படின்னா சந்தோஷமா வாழ்க்கை உன்னை மாற்றி விட்டேன் கணிப்ப அந்த உன்னை வச்சு நம்ம ஹீரோ ஓபன் பண்றாங்க மாற்றி கூட சொல்றான். என் வாழ்க்கை அழைப்போட அவனுடைய வாழ்க்கை அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க போய் வராங்க நம்ம ஹீரோவை கைது பண்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாங்க வீட்டுல போறது அப்புறமா காமிக்கிறாங்க அந்த பாக்ஸ் யாரோட காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் குழந்தை ஒரு பொண்டாட்டி கூட விளையாடிக்கிறான். நீ மனவாழ்ல வெளியில வாழ்ந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. யாரை கால் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஹீரோட பாக்ஸ் வேற யாரும் கிடையாது. அந்த ஜான் பண்ணி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ரொம்ப வெளியா மாமலா இல்ல இந்த ஜானை பாவனத்தி தந்தாங்க பண்றாரு. ஜான் பண்ணி அந்த நாள் நம்ம ஹீரோ வெளியே பார்க்கும்போது அந்த லொகேஷன் நம்ம பண்ணி பாரு ஹீரோ போல பழைய பில்டிங் அந்த ஹேக்கர் என் வாழ்க்கையை ஹேக் பண்ணி யாரும் பண்ணி வாழாதிருக்காங்க இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை நம்ம ஹீரோ அந்த ஹேக்கர் கால் பண்ணி ஹீரோட காலம் இறங்க ஆட்டிய போட்டான். ஒரு சில அழுக்க மழை மாட்டேன் அப்ப இறந்து போயிட்டாரு. பாரு ஒரு நோய வாழ்க்கையை முழுக்க போட்டு மாறிய வாழ்க்கையினா மோதலுக்கு மாறு முடிவு போச்சு. இப்ப மறுபடியும் டேட்டாவே அப்படியா அந்த கவர்மெண்ட் டேட்டாவே மாட்டேன் அனுவனை சோதனை பண்ணி போலீஸ் எல்லாரும் அழிக்காம விட மாட்டாங்க அப்படிங்கும்போது சரி வாழா பார்க்கக்கூடிய அப்படின்னு சொல்றான். இனிமேல் தைரியமான ஹேக்கருடைய பட்டியலுக்குள்ள பார்த்துட்டேன் அதுவும் பார்க்காதா அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கேன். இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிக்கிறாங்க. ஏன் படம் பார்த்து முடிக்கும் போது நம்ம இது பண்ணுவாங்க ஆக்சுவலா அந்த என்டர்தான் இங்க டேட்டா வச்சு சொல்லிட்டு எனக்கு ஒரே கடை ஒன்று மாற்ற முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹேக் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணுங்க. ஒரு வருஷம் வச்சு பண்ண கிடைக்கும் அதை பண்ணிக்கோங்க பக்கத்தாலாம் முடிஞ்சு பண்ணிக்கோங்க மறுபடியும் கையை வாங்கி